நாம எடுத்த காரியத்துல ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம மனசு அதை பத்தியே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்போ நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஒரு தடவை துரோணர் தன்னோட சீடர்களான அரசகுமாரர்கள் எவ்வளவு தூரம் வல்லவர்களா இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு பரீட்சை வச்சாரு. ஒரு மரத்தோட உச்சியில ஒரு கழுகு பொம்மையை கட்டி வச்சாங்க. சீடர்களை அந்த கழுகு பொம்மையை அம்பால வீழ்த்த சொன்னாரு. முதல்ல தர்மர் வந்தாரு. உனக்கு கழுகு பொம்மையை தெரியுதா அப்படின்னு கேட்டார். ஆமா தெரியுது அப்படின்னாரு. இப்போ நானும் இந்த மரமும் உனக்கு தெரியுறானா அப்படின்னு கேட்டார். தெரியுதுன்னு சொன்னார். உடனே வில்ல கீழே வை அப்படின்னு சொல்லிட்டாரு. மற்றவங்க கிட்டையும் அதே மாதிரியே கேட்டாரு. அதே பதில தான் சொன்னாங்க. கடைசி அர்ஜுனன் வந்தான். உனக்கு கடுகு தெரியுதா அப்படின்னு கேட்டார் துரோணர். ஆமா தெரியுதுன்னு அப்படின்னு சொன்னார். இப்போ நானும் மரமும் தெரியுறோமா அப்படின்னு கேட்டார். இல்ல தெரியல, அந்த கழுகோட கழுத்து மட்டும்தான் எனக்கு தெரியுதுன்னு சொன்னான் அர்ஜுனன். உடனே அம்ப கழுகு மேல எழுத சொன்னாரு. அர்ஜுனன் ஜெயிச்சான். காரணம் அவனுடைய ஒரே இலக்கு. அதே மாதிரி பாமதிங்கிற புத்தகத்தை வாசஸ்பதிங்கிற ஒரு பல வருஷமா எழுதிக்கிட்டு இருந்தார். எப்போதுமே அவருக்கு புத்தகத்தோட ஞாபகம் தான். ஒரு நாள் அவர் முன்னாடி ஒரு பெண் வந்து நின்னாங்க. உடனே அவரு நீ யாரம்மான்னு கேட்டாரு. என்ன உங்களுக்கு தெரியலையான்னு சொல்லி கேட்டாங்க அந்த அம்மா. இல்லையே தெரியலையே அப்படின்னாரு. உடனே நான் தாங்க உங்களுடைய மனைவி அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா. நன்றி.